கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரான்ஸ் வித் யூ வேல் பிரசன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ் சன்ஸ் நித்யன் ஆன் போர்ட். ஒரு வழியா ஐபிஎல் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாகிஸ்தான்காரனோட நடுவில் அழைப்பதுக்கு அப்புறம் ஐபிஎல் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் ரெண்டு பேர்த்தையும். இப்போ ஐபிஎலோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கா இல்ல அதே மாதிரி இருக்கா இல்ல இன்னும் அதிகமா இருக்கா அப்படிங்கறது உங்க தாட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருங்க. இல்ல ப்ரோ, லைட்டா இப்போ அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஒரு 2 மேட்ச் போச்சுன்னா வழக்கம் போல சூடு பிடிச்சிரும். அதுவும் பிளே ஆஃப்ஸ் வந்துருச்சு க்ளோஸா, கண்டிப்பா திரும்பி அந்த ஆடியன்ஸ் கேட்சியா வந்துடும். எப்பவுமே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும், ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். என்னடா திருப்பி ஐபிஎல்ங்கிற மாதிரி. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அது பீக்ல வந்து பிச்சுக்கிட்டு பறக்கும். ஏன் ஆல்ரெடி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்டா இருக்க டீம்ஸ் ஃபேன்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். என்னடா திருப்பி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் எந்தெந்த டீம்லாம் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்காங்களோ அவங்கலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஐபிஎல். ஸோ அந்த வகையில வந்து இந்த ஐபிஎல்லும் கொஞ்சம் நல்லா போகும். அப்படியே பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்டா இருக்க டீம்ஸ் கூட எந்த டீம் தோக்க போகுது, ஏன் வெளில போக போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஒரு இது வந்துடும் ப்ரோ, அந்த ஜோஸ் வந்துடும். அகைன் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன உடனே வந்துடும் அது. ஓகே, ஜோஸ் வந்துடும். ஃபர்ஸ்டா இருக்காங்கன்றதெல்லாம் மேட்டர் இல்லை, இங்க ஐபிஎல் ஆரம்பிக்குது அவ்வளவுதான். இல்ல அதான் ப்ரோ, ஜோஷ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பேர் ஸ்ட்ரைட்டா வந்து ஜோஷ் ஹெதர்வுட்டுக்கு தான் மண்ட போகுது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸோட அப்டேட்டுமே நம்ம பேசிட்டு அப்படியே ஒவ்வொரு டீம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பேசிடுவோம். ஸோ மோஸ்ட்லி ப்ரோ இப்போ வந்து மிகப்பெரிய மிஸ் அப்படின்னா ஒவ்வொரு டீம்ஸ் பத்தி நம்ம பாக்குறப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஜாஸ் பட்லர் will not be available ஃபார் பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. மிச்சல் ஸ்டார்க் ஆப்டட் அவுட். ஃபேஃப் டு பிளஸஸ் வருவாரா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா திடீர்னு ஒரு சோர்ஸ் வந்து வராங்கன்னு போட்டிருக்கு, திடீர்னு வரலன்னு போட்டிருக்கு. அது எனக்கு இன்னும் இல்ல ப்ரோ. பாப் ஆப்டட் அவுட். பாப், ஜேக் பிரேசர் மெகருக்கு அவங்க எல்லாம் ஆப்டட் அவுட் அப்படின்ட்டு, ஸ்டப்ஸ் கூட ஆப்டட் அவுட்ங்கிற மாதிரி தான் ஃபைனல் இது பிளே ஆஃப் ஆட மாட்டாருங்கிற மாதிரி போட்டு. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தேன் ஆக்சுவலா, ஸ்மித்யன் ப்ரோ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து ESPN கிரிக்கெட் போல வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. பாப் இந்த மாதிரி வரதுக்கு ரெடியா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படின்னு தான் டச் அண்ட் கோ தான் அந்த டிசிஷன். அதே மாதிரி மும்பை வந்து பேட்ஸ்டோவை ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ண போறாங்க. கார்பின் பாஷ் வந்து பிளே ஆஃப்ஸ் கிடையாது, ரிக்கல்டன் கிடையாது, ஜாக்ஸ் கிடையாது பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த டீம் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு ப்ரோ? இல்ல நம்ம ஒரு டீமாவே போயிருவோம். அந்த பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்க டீம்ல ஒரு டீமா போயிருவோம். எனக்கு தெரிஞ்சு அதான் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பிளே ஆஃப் ரேஸ்ல எந்தெந்த டீம் இருக்குன்னு சொல்லிருங்க. நான் ஏதாவது சொல்ல போய் அப்புறம் நீ அவனை சேர்க்கறன்னு சொல்லக்கூடாது. அதனால பிளே ஆஃப் ரேஸ்ல எந்தெந்த டீம் இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒண்ணு போவோம். ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதான் தம்பி, சிஎஸ்கே இல்ல, ஆர்ஆர் இல்ல, எஸ்ஆர்ஹெச் இல்ல. அவங்க பக்கத்துல ஆல்ரெடி ஈன்னு சிம்பிள் போட்டாங்க. அந்த ஈன்னு சிம்பிள் போடாத சில டீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவுட் சைடு சான்ஸ் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப அதனால கேக்குறேன். சோ இவங்க வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சா உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றேன், ஸ்டில் சான்சஸ் இருக்கு. கேகேஆருக்கும் சான்சஸ் இருக்கு, எல்எஸ்ஜிக்கும் சான்சஸ் இருக்கு. எல்லா மேட்சும் ஜெயிச்சா உள்ள வரலாம்னு சொல்றாங்க. பட் இவங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு மத்த டீம்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹெட்வெட் வரும்ல, இப்போ ஜிடி, ஆர்சிபி அதெல்லாம் வந்து கரெக்டா நடக்கணும். சிச்சுவேஷன் எல்லாம் அமையணும். அந்த கால்குலேட்டர் கேம் தான். கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு ஹைலி இம்பாசிபிள் தான். லக்னோவுக்கு வேணா ஒரு சின்ன ஹோப் பண்ண வச்சுக்கலாம். கேகேஆர் ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு மேலாம் ரொம்ப வாய்ப்பே கிடையாது. எல்எஸ்டிக்கு வந்து 3 மேட்ச் ஜெயிக்கணும் ப்ரோ. 3 out of 3 கடைசியா அந்த சிஎஸ்கே கூட நடந்தது இல்ல, கேகேஆர் அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட சான்ஸ் இருந்திருக்கும். அதுலயும் முடிஞ்சதுனால அங்கேயே ஆல்மோஸ்ட் ஓவர். இவங்க உள்ள வரணும்னா மத்த டீம்லாம் தோக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ஸ்டார்ட் பண்ணதால வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து அப்படியே லாஸ்ட்ல போயிருவோம். அப்ப லாஸ்ட் 3 டீம்ஸ் விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜிக்கு வந்துருவோம். எல்எஸ்ஜிக்கு வந்துட்டு மயாங்க் யாதவ், அதான் ஒரு ஸ்டாட் நேத்து போட்டிருந்தேன் நம்ம பிராட்காஸ்ட் சேனல்ல கூட. கடைசி 3 ஐபிஎல்ல 2 மேட்சோ மொத்தமா 5 மேட்ச் தான் என்னமோ ஆடி இருக்காரு போல. அவரை ரீடைன் பண்ணாங்க. அகைன் வந்து அவர் ரூல் அவுட். அவருக்கு பதிலாக வில்லியம் ஒருவருக்கு வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் அவைலபிளா இல்ல, உங்க சோர்சஸ் பத்தி சொல்லுங்க. எல்எஸ்ஜி வந்து எய்டன் மார்க்ரம் தான் நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். அவர் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். டேக்கிங் நத்திங் ஃபார் கிராண்டட் தான் மற்ற டீம்ஸ்மே. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஹோப் வச்சுப்பாங்க. ஏன்னா 3 out of 3 wins அப்படிங்கிறப்போ இந்த ரேஸ் தான், இன்னும் ரேஸை விட்டு வெளில போல. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 3 மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. சோ எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த 3ல 1 தோத்தா கூட தே வில் பி எலிமினேட்டட். அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிளேயர்ஸ் அவைலபிலிட்டின்னு பாக்குறப்போ நீங்க சொல்ற மாதிரி மயங்க் யாதவ் இல்ல, வில் ஒரு ஊருக்கு சைன் பண்ணிருக்காங்க. எய்டன் மார்க்ரம் பிளே ஆஃப்ஸ்க்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து ஆஸ் ஆஃப் நோ அப்டேட்ஸ். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், இல்ல மற்ற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோலஸ் பூரன், டேவிட் பில்லர், இவங்க எல்லாருமே அவைலபிள் தான். ஏன்னா அவங்க பெருசா டெஸ்ட் மேட்சஸ்ல
ஆட போறது கிடையாது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல ஒரு டேவிட் மில்லரா இருக்கட்டும். ஸோ அதனால ஆல் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறது தான் ப்ரோ. பிளே ஆஃப்ங்கிற சான்ஸ் நம்ம கிராண்டடா எடுத்துக்க முடியலனாலும் அது ஆப்வியஸா வந்து மற்ற டீம்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஸ்லைட்டா அஹெடா இருக்குது என்னன்னா 11 கேம்ஸ் தான் ஆடி இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து 3 கேம் இருக்கு. மற்ற டீம் இப்போ கேகேஆர்லாம் வந்துட்டு 12 ஆடிட்டாங்க, எம்ஐலாம் வந்து 12 ஆடிட்டாங்கும் போது இவங்க இன்னும் 3 கேம் கையில இருக்கு. அந்த 3 கேமும் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பா இருக்கு பிளே ஆஃப்குள்ள. ஸோ பட் அந்த 3 கேம் ஜெயிக்கணும். ஸோ அவங்க பிளேயர்ஸ் வந்து பெருசா எதுவும் எனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் பிளே ஆஃப் வரைக்கும் அந்த ரேஸ்ல இருக்கிறதுக்கு பிளே ஆஃப் வரைக்கும் பெருசா அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஏதாவது ஜெயிச்சாலுமே ரன் ரேட் வில் கம் இன்டு பிக்சர். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் 16 தான் போக முடியும். ஸோ ரன் ரேட் வந்து எப்படி வச்சிருக்காங்க எல்எஸ்ஜி? ரன் ரேட் வந்து -0.469 இருக்காங்க. கொஞ்சம் போராவே தான் இருக்கு. அதான் ப்ரோ இப்போ நீங்க பிராக்டிகலி பாத்தீங்கன்னா 5 டீம் தான் ரேஸ்ல இருக்கு. ஆல்ரெடி டாப் 4 ஒன்னு, அது இல்லாம டிசி. இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி உள்ள வரும். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தாதான் எல்எஸ்ஜி கேகேஆர்லாம் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கும். எல்எஸ்ஜி நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது இல்லை சப்போஸ் போனாலும். ஏன்னா டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஷ்லாம் அவைலபிளா இருப்பாங்க. பிளஸ் நான் இந்த பிரேக்குக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா ரிசர்வ் பண்ணிட்டோட ஃபார்ம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த ஒரு டேயா விளையாண்டுருக்க எல்லா மேட்சஸும் ஃபெயிலியரா இருக்கும் போது ஒரு பிரேக் அப்புறம் வந்தா மேபி ஒரு ஃபார்ச்சூன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கொஞ்சம் நல்லா விளையாண்டாருன்னா நல்லா இருக்கும். இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல சைன். இதான் எல்எஸ்ஜியோட சான்சஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்க பவுலிங் அட்டாக் வச்சு அவங்க 3 out of 3 ஜெயிக்கிறது என்ன பொறுத்தவரையும் வந்து இம்பாசிபிள் தான் தோணுது. ஏன் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே சொன்னோம் பவுலிங் அட்டாக் வீக்கா இருக்குன்னு. ஆனா நம்மள ராங்கா ப்ரூவ் பண்ணாங்க. நிறைய இடத்துல வந்து அன்கேப்டு பிளேயர்ஸா இருக்கட்டும், ரீப்ளேஸ்மெண்டா அந்த ஷர்துல் தாக்கூர் அவங்க எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சில மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஸ்டில் கண்டினியூஸா அந்த ஃப்ளோ வந்து 3 மேட்ச் ஜெயிக்கணுங்கிறது எனக்கு இந்த பவுலிங் அட்டாக் வந்து அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. மேபி இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஒரு பூரானோ இல்ல மிச்சல் மார்க்ஸோ அடிச்சு ஒரு மேட்ச் தடாலடியா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தா ஒரு 2 மேட்ச் ஜெயிப்பாங்க. நம்ம 3 மேட்ச் ஜெயிக்கிறது என்ன பொறுத்தவரை இம்பாசிபிளா இருக்கு. ஸோ நம்ம மூவ் ஆன் வந்து அப்படியே கேகேஆருக்கு போயிருவோம். எனக்கு தெரிஞ்சு கேகேஆர்ல தான் எல்லா பிளேயர்ஸும் அவைலபிளா இருக்க மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆர்மே மோயின் அலி அவுட்டர் உண்டு, மோயின் அலி அவைலபிள் கிடையாது. ரோமான் பவுலும் இன்ஜூரின்னு சொன்னாங்க. ஆமா, சோ ரோமன் பவுலும் மோயின் அலியும் கிடையாது கேகேஆர்மே. பொறுத்தவரையும் அந்த மெயின் ஸ்ட்ரென்த்தே நிறைய ரசில் அவங்க 2 பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய மேஜரா ப்ராப்ளம் இருக்காது. மோயின் அலியுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா தான் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பெரிய இஷ்யூவா இருக்காது கேகேஆருக்கு. அது வந்து ரசல் நிறைய வந்ததுமே பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் கேகேஆருக்கு திரும்பி உள்ள வரது. கேகேஆருமே அதான் ப்ரோ பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா குவாலிஃபை ஆறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால நம்ம டெல்லி தான் நிறைய பேசலாம். டெல்லி, மும்பை. ஆல்ரெடி இதான் கேகேஆர் பத்தி பேசும்போது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டோர்னமெண்ட் வந்து 16 பாயிண்ட்ஸ் கீழே எல்லாம் எடுத்தா குவாலிஃபை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க 15 தான் வர முடியும். அந்த 2 மேட்ச்ல வந்து ஒன்னு ஆர்சிபியோட ஒன்னு எஸ்ஆர்ஹெச்சோட இருக்கு. அது 2மே அவங்க வந்து சரி அப்பராண்ட் இருக்காங்க, சரி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து 15 பாயிண்ட்ஸ் தான் வர முடியும். ஸோ மேக்சிமம் கேகேஆரும் அவுட் தான். அடுத்து நம்ம வந்து டிசிக்கு வந்துருவோம். டிசிக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க் அவங்களோட பிரீமியம் பவுலர், எக்ஸ்பேக்டர் பவுலர், அவங்களோட மெயின் வெப்பன் என்ன வேணா சொல்லலாம். இனிஷியலா ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் டெத் ஓவர்ஸ் வந்து யார்கர் வந்து நெயில் பண்ணியே 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஆப்டட் அவுட் ஆஃப் த ஐபிஎல். இது வந்து என்ன பொறுத்தவரையும் ரொம்ப பெரிய ப்ளோ. அதுவும் அவங்களுக்கு அடுத்த 3 மேட்ச் டேபிள் டாப்ல இருக்கவங்களோட குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ்ங்கும் பொழுது மிச்சல் ஸ்டார்க் இல்லாத ஒரு டீமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ரீப்ளேஸ்மெண்டா இது பண்ணிருக்காங்க. பட் மிச்சல் ஸ்டார்க்கோட குவாலிட்டி வேற ப்ரோ. அதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றதே கரெக்டான வேர்டான்னு தெரியல. ஏதோ இருக்க பேரை தூக்கி போட்டு ஆடுவோங்கிற மாதிரி தான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டிசி பவுலிங் யூனிட் பார்க்க டெத் ஓவர்ஸ் போறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. இந்த பவர் பிளேயர் போறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நடராஜன் உள்ள கொண்டு வந்தாச்சு. நடராஜனும் சரி இப்போ முஸ்தபிசுரும் சரி 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல தான் நல்லா பண்ணுவாங்க. பவர் பிளேயர்ல பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. சோ பவர் பிளேல தான் இப்ப பெரிய ஓட்டையா போயிடுச்சு இப்போ ஸ்டார்ட் போனதுக்கு அப்புறம். பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தா நட்ராஜன், மோஹித், முகேஷ், சமீரா அண்ட் முஸ்தபிசுர். சோ இந்த 5 பேர்ல 3 பேர் தான் ஆட முடியும். இந்த 5ல 3 பேர் தான் ஆட முடியும். சோ லைக்லி நட்ராஜன் ஆடுவாரு. சமீராவை தான் ப்ரிஃபர் பண்றாங்க பிளேயிங் 11ல சோஃபார். சோ மேபி சமீரா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மோஹித், முகேஷ், ஃபார்வர்ட் பை முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காங்க. சோ என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் போறாங்க, ஹேமந்த் பதானி எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாரு அப்படின்னு வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். சொன்ன மாதிரி மிச்சல் ஸ்டார்க் ராங் டைம்ல கிளம்பி இருக்காரு. அதுதான் ரைட் வேர்ட். ஏன் அப்படின்னா பிளே ஆஃப்ஸ்ல என்னதான் வந்து லீக் ஸ்டேஜ்ல வந்து ஓரளவுக்கு சில டைம்ஸ் வந்து பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணாட்டி கூட பிளே ஆஃப்ஸ் வந்துட்டா ஹீஸ் அ டிஃபரெண்ட் பீஸ்ட். அது வந்து த்ரூ அவுட்டாவே டைம் பண்ணி நிறைய டீம்ஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் அவர் டொமஸ்டிக்லயுமே அப்படிதான். மிச்சல் ஸ்டார்க் இஸ் கிளாஸ் இன் பிளே ஆஃப்ஸ். லாஸ்ட் இயர்மே நான் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்ல தனியா மேட்ச
முடிச்சு விட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் 100% ஹியூஜ் மிஸ் தான். ஸ்டார்க் சப்போர்ட்டர் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் டெல்லிக்கு வந்து ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்து ரீசன் வந்து ஸ்டார்க் ஃபேஃப்லாம் தான். அவங்களாம் ஆட போறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். இல்ல இத்தனை நாளா நீங்க ஸ்டார்க் ஃபேப்னு சொல்ல அண்டர் ஹேமக் பதானி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஹேமக் பதானி தான் இருக்காரு. கரெக்ட். பாப்போம் எந்த அளவுக்கு ரிசோர்ஸை யூஸ் பண்றாங்கன்னு. ஹோப்ஃபுல்லி அந்த இந்தியன் கண்டிஷன் இப்போ இன்னும் ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. மோஹித் சான்ஸ் கிடைச்சாலும் சரி, முகேஷ் சான்ஸ் கிடைச்சாலும் சரி, இல்ல எந்த இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஆட வைக்கிறாங்களோ தே ஷுட் பெர்ஃபார்ம் வெல் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நீங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ல டெல்லி எப்படிப்பட்ட ஒரு டீமா தெரிஞ்சது, இப்ப எப்படி இருக்கு, அந்த நடுவுல ஒரு 4-5 கேம்ஸ்க்கு அப்புறமே அவங்க ஒரு மொமெண்டமே லூஸ் பண்றாங்க. லாஸ்ட் 2-3 கேம்ஸே பாத்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸா தோத்துட்டாங்க. நெட் ரன்லயும் கொஞ்சம் பெருசா அடி விழுவுது. பிளே ஆஃப் சான்ஸ்லயும் பெரிய கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. சோ எப்படி இந்த டோர்னமெண்ட்டை செம்ம ஹைல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் அந்த அசுதோஷ் சர்மாவோட பினிஷ் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஒரு டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. விப்ராஜும் செமையா பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருந்த ஒரு டீம் இப்போ டோட்டலா மொமெண்டம் லூஸ் பண்ணி இந்த நிலைமையில வந்து 5th பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு 2-3 வீக்ஸ் பேக் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க. இல்ல அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பெரிய லக் இதுல. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து அவங்க என்ன பொறுத்த வரையும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான் அது. ஆனா வந்துட்டு ரெய்னால அவங்களுக்கு வாஷ் அவுட் ஆயிருச்சு. லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் ஒரு முரட்டடி அடிச்சாங்க. 200 above ஸ்கோர் டோட்டல் போஸ்ட் பண்ணாங்க. அந்த மேட்சும் சிச்சுவேஷன்ஸால வந்து இதாயிருச்சு. 200 அடிச்சிருக்க சான்சஸ் இருக்கு, அடிச்சிருப்பாங்க டெஃபினட்டா. ஆனா இல்ல நான் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லல. ஆனா அந்த பொசிஷன்ல வந்து பஞ்சாப் அப்பர் ஹேண்டா இருந்தாங்கன்னு சொல்றான். டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். பஞ்சாப் வந்து அப்பர் ஹேண்டா இருந்தாங்க. பட் ஃபுல் மேட்ச் பார்த்தா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருந்தது. டெல்லிக்கும் ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி ஆல்மோஸ்ட் இருந்தது. ஸோ அவங்களும் கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க. நம்ம எப்படி அந்த ஒரு பஞ்சாப் மேட்ச்ல சான்சஸ் இருந்ததுன்னு சொல்றோம், அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். பட் அப்பர் ஹேண்ட் வந்து பஞ்சாப்க்கு தான் இருந்தது. இல்ல அதான் கிரிக்கெட் இஸ் a funny game. Game is not over until it's over. சோ நம்ம அந்த கேகேஆர் vs பஞ்சாப்லயுமே நமக்குள்ள அந்த டிபேட் வந்தது ரீசன் அதுதான். அதே மாதிரியுமே எஸ்ஆர்ஹெச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர் பஞ்சாப் மேட்ச்ல அவுட் ஆஃப் நோவேர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு டிஃபெண்ட் பண்ணாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அதே மாதிரி மிராக்கிள்ஸ் will happen in cricket. சோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம பேச வேணாம். பட் சொல்ற மாதிரி அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, இப்போ டெல்லி பேட்டிங் வந்து ஸ்டப்ஸ் வந்து இல்ல பிளே ஆஃப்ஸ்க்கு. சோ ஈவன் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். குவாலிஃபை ஆனா ஸ்டப்ஸோட ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டப்ஸ் வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு. சில மேட்சஸ் ஆஃப் லேட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாடி கூட ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பாக்குறப்போ ஸ்டப்ஸ் இஸ் க்ரூஷியல் வாரியர். அதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ரோலை வந்து எப்படி ஃபில் பண்ண போறாங்க, டோனோவன் ஃபெரேரா எந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியல. நான் டெல்லி டீம் பத்தி பேசும்போது எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஸ்டப்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்திருக்காரு. அந்த மிடில் ஓவர்ஸ்ல கொண்டு போறது எல்லாமே நல்லா. ஃபீல்டிங்லயும் சரி டெல்லிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தாரு. பேட்டிங்லயுமே வந்து நல்லா விளையாடி கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா அவர் தான் வந்து மிடில் ஆர்டரே ஹோல்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. கேஎல் ராகுல் இருக்காரு அஃப்கோர்ஸ், எஸ். பட் ஓவர்சீஸ் பிளேயர்ல இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாரு. ப்ரிடாமினண்டா இவர் தான் வந்து மிடில் ஆர்டர் ஹோல்ட் பண்ணியிருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அவர் ஒரு பெரிய மிஸ்ஸா இருப்பாரு. டெஃபினட்டா ப்ரோ இப்போ அக்செப்ட் ஓரளவு நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன் பேப்பர் பார்த்தா டெல்லியுமே இப்போ வீக்கா தான் இருக்கு. அதான் ஹை பூட்ஸ் டு ஃபில் ஃபார் அசுதோஷ் சர்மாவா இருக்கட்டும், இல்ல விப்ராஜ் லிங்கமா இருக்கட்டும், அவங்களாம் தான் இனிமேல் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆடி கொடுக்கணும். பாவம் பிரஷர்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல சின்ன பசங்க. பட் ஆனா கண்டிப்பா ப்ரோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கறது நான் ஆசைப்படுறேன். எந்த அளவுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிறது லைக் டு வெயிட். ஒரு சின்ன ஆசை தான் ப்ரோ, நல்லா பண்ணணும். எப்படியாச்சும் வந்து ஒரு டஃப் கொடுத்து டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி உள்ள வந்துட மாட்டாங்களாங்கிற ஒரு சின்ன ஹோப் இன் பிலீஃப். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆன் பேப்பர் பாக்குறப்போ டெஃபினட் வரிஸ் தான், அது அக்செப்டபிள் தான். அதான் டெல்லியோட பிளே ஆஃப் சான்ஸ். நம்ம அப்படியே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு போயிடலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ரியான் ரிக்கல்டன் பிளே ஆஃப் வந்தாங்கன்னா விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வில் ஜாக்ஸும் பிளே ஆஃப்ஸ் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரையும் மும்பை இந்தியன்ஸ்க்கு என்னதான் இந்தியன் கோர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பேசினாலும் அந்த ஒரு காம்பினேஷன் கரெக்டா செட் ஆயிருச்சு. இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நாளா வந்து ஓப்பனிங்லேயே பவர் பிளேல ஒரு விக்கெட்டோ இல்ல 2 விக்கெட்டோ விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அந்த 4 கேம்ஸ் இந்த ரோ 5 கேம்ஸ் இந்த ரோ வின் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து அவங்களோட மெயின் பிளஸ் ஆனது அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம்மிங் டு ஃபார்ம். ரோஹித் சர்மா இருக்கட்டும், ரிக்கல்டனா இருக்கட்டும், அவங்க கம்மிங் டு ஃபார்ம் தான். ஸோ அதை வந்து பிரேக் பண்ற மாதிரி இருக்கு இப்ப. ஸோ அது எந்த அளவுக்கு அந்த டீமோட அட்மாஸ்பியர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு தெரியல, பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து நோன் ஃபார் ப்ரூவிங், நம்மளெல்லாம் தப்பா ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க எப்பவுமே ரெடியா இருப்பாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் அந்த ஒரு இதுதான், அந்த கோர் செட் ஆயிருந்தப்ப திடீர்னு இந்த கோர்ல ஒரு கொலாப்ஸ் ஆகுதுங்கும் போது, இப்ப வில் ஜாக்ஸ் போனாருன்னா அவங்க வந்து வில் ஜாக்ஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னரா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்டிங்லயும் நல்லா பண்ணிருக்காரு, இருந்தாலும் பவுலிங்ல சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. அவரையுமே இது பண்ணுவாங்க. மேபி மிச்சல் சாண்டரை திருப்பி உள்ள கொண்டு வரலாம், அந்த மாதிரி காம்பினேஷன் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அது திருப்பி செட் ஆகி ரன் ஆகிறதுக்கு
அதுக்குதான் நான் வெயிட் பண்றேன் எப்படி போகுதுன்னு. அதான் டெஃபினட்டா நீ சொன்னதை அக்செப்ட் பண்றேன். ஏன்னா ரீசெண்ட்லாம் அவங்க வந்து ஃபுல் டீமா கம்ப்ளீட் யூனிட்டா இப்பதான் செட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸ் தொடர்ந்து தோத்துட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேக் டு பேக் ஒரு 5 வின்ஸ் வந்து ஒரு ரிதம்ல வந்தாங்க. அதுவும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லாம் இப்பதான் அமைஞ்சது. எல்லாம் அமைகிற டைம்ல ஒரு பிரேக்கு திரும்பி வழக்கம் போல இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? எப்பயுமே எம்ஐ வந்து சீசன் ஸ்டார்ட்ல ஒரு 2 மேட்ச் சாமி கூட்டுருவாங்க. இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் நினைச்சு ஒரு 2 மேட்ச் சாமி கூட்டாங்கன்னா போக வேண்டியதான் அவங்களே வண்டியை கட்டிட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்டிப்பா இந்த பிரேக் வந்து எம்ஐக்கு கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிப்பிள்டனும் வில் ஜாக்ஸும் போயிட்டா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா பேட்டிங் ஆர்டர்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இல்ல அதான் பிதாமகன் ஜானி பேர்ஸ்டோ இஸ் செட் டு ரீப்ளேஸ் போட்டிருந்தாங்க. சோ அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. பட் ஆனா பேர்ஸ்டோ இஸ் a big name என்ன சொன்னாலும். சோ ஹோப்ஃபுல்லி he will deliver at the right time. எஸ் டீமோட மொமெண்டம் அஃபெக்ட் ஆகும், எல்லாம் ஃபைன் தான். பட் ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் பிலீவ் தட் பேர்ஸ்டோ will do the jobs. அதே மாதிரி பெவான் ஜேக்கப்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தாரு நெட்ஸ்ல. பட் யா பிரஷர்ல ஆடுறது இட்ஸ் டிஃபரெண்ட் பால் கேம். பட் ஹோப்ஃபுல்லி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அதான் ஹோப் பண்ணிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க மும்பை ஃபேன்ஸ், கண்டிப்பா they will find a way. இல்ல அதான் பேஸ்டோ பத்தி பேசணும்னா ஒரு ஐபிஎல் லெவல்ல வந்து வெல் ப்ரூவன். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி 1 or 2 ஆஃப் சீசன்ஸ் இருந்தாலுமே ஐபிஎல் லெவல்ல அவர் வெல் ப்ரூவன். போன சீசனே ஒரு 100 அடிச்சாரு பஞ்சாப் கிங்ஸுக்கு, ஒரு மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி ஐபிஎல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கு. அந்த டைம் தான் எப்ப அவர் கிளிக் ஆக போறாரு, எடுத்தோன்னே கிளிக் ஆகுறாரா இல்ல ஒரு 2 மேட்ச் டைம் எடுக்குதாங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிளே ஆஃப்ல போயிட்டு இந்த 2 மேட்ச் டைம் வேணும், டைம்லாம் எடுத்தா சோடி முடிஞ்சிருவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ. ஆனா இங்கிலாந்து பத்தி பேசுறப்போ ப்ரோ அந்த 2019 ஹீரோஸ் எல்லாமே வந்து அப்படியே டெப்ளீட் ஆயிட்டாங்கல்ல. ஜேசன் ராய், ஜானி பேர்ஸ்டோலாம் வந்து அவங்களோட ஒயிட் பால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ரொம்ப ஒரு வைட்டல் பார்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபார்ம் டிப்பு கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டாங்க ப்ரோ. சில ஃபார்மேட்ஸ்லாம் வந்து ராயும் காணும், பேர்ஸ்டோவும் காணும், சோ டோட்டலாவே அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. அந்த வின்னிங் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்னு சொன்னாங்கல்ல, அந்த டீமே இப்ப காணோம். எங்கடா இருக்கீங்கிற மாதிரி ஆர்ச்சர் இருக்காரு. மத்தவங்க எல்லாம் பெருசா என்னால பார்க்க முடியல. பென் ஸ்டோக்ஸா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி பேர்ஸ்டோ, ஜேசன் ராய், இயான் மோர்கான், அவர் ஐபிஎல் லெவல்ல பெருசா பண்ணது இல்ல, ரிட்டையரும் ஆயிட்டாரு. சோ மத்தவங்க எல்லாம் ஆளே காணாம போயிட்டாங்க. சோ மும்பை இந்தியன்ஸ் பார்ப்போம், நல்லா தான் போகுது. அடுத்து 2 மேட்ச் வந்து மஸ்ட் வின் கேம் இருக்கு. ஒன்னு டெல்லி கூட, ஒன்னு பஞ்சாப் கூட. 2 மேட்சும் அவங்க ஜெயிச்சு ஆகணும். பாப்போம் எப்படி பண்றாங்கன்ட்டு. மேபி 1 ஜெயிச்சாலும் நெட் ரன் ரேட் நல்லா வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அவங்களோட மெயின் அட்வான்டேஜ் நெட் ரன் ரேட் தான் தலைவா. ஏன்னா +1 பாயிண்ட்ல சம்திங் இருக்காங்க. சோ 100% வந்து நெட் ரன் ரேட்ல வந்து டீம்ஸ் குவாலிஃபை ஆகணும்னா மும்பை குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல 1 or 2 மேட்சஸ் விளையாடி இருக்கிறப்போ மார்ஜினை குறைக்கிறது ஈஸி. 16 மேட்ச்ல வந்து மார்ஜினை குறைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சோ அதனால எந்த டீம்ஸுமே ரன் ரேட் வந்துச்சுன்னா மும்பை போகுது. அதான் மும்பையோட சான்சஸ் பேசியாச்சு. அடுத்து வந்து எங்க ப்ரோ ஜெர்சியை காணோம். உங்க டீம் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டாப் 3ல இருக்காங்க. ஜெர்சி போட்டு வந்து உட்காருவீங்கன்னு நினைச்சேன். ஜெர்சி துவைக்க போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷா பிளே ஆஃப்ஸ் அப்போ நல்லா மாட்டிட்டு அப்படியே பல ஷைனிங்கா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ப்ரோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நியூஸ் படிச்சேன். என்னன்னா ஸ்குவாட வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா அசம்பிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஓ சொல்லியிருந்தாரு. ரிக்கி பாண்டிங் ஹஸ் ட்ரைட் இஸ் பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எல்லா ஃபாரின் பிளேயர்ஸையும் இருக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸப்ட் மார்க்கோ யான்சன், அவர் மட்டும் தான் கிளம்பி இருந்தாரு போல. திரும்பவும் மார்க்கோ யான்சன் இஸ் பேக். பிளே ஆஃப்ஸ்க்கு யான்சன் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதர் தன் தட் எல்லா பிளேயர்ஸுமே இருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் பத்தி நமக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்ல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாண்டிங் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து யான்சன் மட்டும் தான் நாட் அவைலபிள்ங்கிற மாதிரி நான் பார்த்தேன். பட் நமக்கு இன்னும் ப்ராப்பர் கிளாரிட்டி இல்ல. ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்சே ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் டே கேம் ஆடுறாங்க. சோ அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவு கிளாரிட்டி. ஆனா நான் ESPNல படிச்ச வரைக்கும் அந்த மேட்ச் வந்து இங்கிலீஷும் ஸ்பானிஷும் ஆட மாட்டாங்கிற மாதிரி தான் போட்டு இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் தேர் எக்ஸ்பெக்டட் டு பி பேக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்ன எது உண்மை எது போய் தெரியல. சோ ஹோப்ஃபுல்லி அதான் ப்ரோ, நீங்க சொல்லிருங்க உங்க தாட்ஸ். பஞ்சாப் வந்துட்டு யான்சன் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. யான்சனை தவிர எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து எந்த ஒரு ஃபாரின் பிளேயர் மேலேயும் அந்த அளவுக்கு டிபெண்டன்டா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் இல்லாதப்போ அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமான ஒரு இந்தியன் கோர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெருசா அஃபெக்ட் ஆகாது. மேபி பிளே ஆஃப் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த யான்சனோட ஷூஸை யார் ஃபில் பண்ண போறா அப்படின்னு தெரியல. ஏன்னா யான்சன் இந்த சீசன் செமையா போட்டுட்டு இருக்காரு. பவர் பிளேலயும் இருக்கட்டும், டெத் ஓவர்ஸும் இருக்கட்டும், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் ஷூஸை யார் ஃபில் பண்ண போறா அப்படிங்கிறது தான் எனக்கு பிக்கெஸ்ட் கொஸ்டின். பிளே ஆஃப் உள்ள வந்துட்டா பிளே ஆஃப் வந்துருவாங்க கண்டிப்பா. அந்த பிளே ஆஃப் வர வரையும் யான்சனும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு மேலதான் இல்ல அவங்க கைல் ஜேமிசனை ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிருக்காங்க. லாக்கி ஃபர்கூசனுக்கு ஜேமிசன் எடுத்திருக்காங்க. பட் ஜேமிசன் ஐபிஎல் எந்த அளவு அடி வாங்கியிருக்காரு நம்ம எல்லாம் பாத்துருக்கோம். பார்க்கலாம் ஃபியூச்சர்.
கதை வேணுமா ப்ரோ? ஜேமிசன் பத்தி ஏதாவது கதை வேணுமா? நான் வச்சிருக்கேன், கதையா வச்சிருக்கேன். விடுங்க, டிம் டேவிட் தான் மும்பைக்கு அடிக்கல, ஆர்சிபி வந்து அடிக்கலையா, எல்லாம் நம்பிக்கை தாங்க. ஹோப்ஃபுல்லி பாப்போம். 11 ஆடுவாரான்னு தெரியல, பட் விளையாண்டா லெட்ஸ் see how would he fit in. இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, ஸ்டாயினிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா will come into picture in playoffs னு தோணுது. சில டைம்ஸ் வந்து சில குரூஷியல் சிச்சுவேஷன்ல வந்து டீம் வந்து இருக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 overs 70 to win அப்படிங்கிறப்போ ஸ்டாயினிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் will come into picture அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். எஸ், இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சூப்பரா இருக்காங்க, ஓவர்சீஸ் மேல பெருசா டிபெண்டன்சி இல்ல, which is very good thing for India IPL டீம். ஆனா மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட ஃபேக்டர்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். மேக்ஸிமம் ரூல்ட் அவுட்ன்றப்ப ஸ்டாயினிஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நமக்கு எண்டோஸ்ல அடிச்சு கொடுக்க இருந்தா ரொம்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்பிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும் டீமுக்கு. பட் பாப்போம் ப்ரோ, கோயிங் ஃபார்வர்ட் அவர் விளையாட வரணும். ஏன்னா இந்த சீசனே அவர் ஆன் அண்ட் ஆஃப் இருந்து ப்ரோ, ஒரு ஷோல்டருக்கு மட்டுமே மனுஷன் தனியா சாப்பிடுவார் போல. ஒரு ஷோல்டர் பாத்துருக்கீங்களா? அப்பா ஹல்க்குன்னு சொல்றாங்க, சும்மாவா? அப்புறம் செம பவருங்க. ஆனா அதான் பஞ்சாப் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி பத்தி நமக்கு பெருசா தெரியல. நான் படிச்ச ரிசோர்ஸ் படி பார்த்தா இங்கிலீஷ், ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல் ஆல்ரெடி ரூல்ட் அவுட், மார்க்கோ யான்சன் பிளே ஆஃப் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கேம் எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கு அதுலயே தெரிஞ்சிடும் யார் யார் வந்து போயிருக்காங்க, யார் யாரு போயிட்டாங்க, அந்த இதெல்லாம் அதுலயே தெரிஞ்சிடும். பஞ்சாப் வந்து கன்ஃபார்மா பிளே ஆஃப்ல முடிப்பாங்க. எந்த ஸ்பாட்ல முடிப்பாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். அதுபடி இந்தியன் கோர் பயங்கரமா செட் ஆகி போயிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. நீங்க ஆர்சிபி பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா ப்ரோ? எந்த பொசிஷன்ல தான் முடிக்குவாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுப்பீங்களா? இல்லங்க, ரிவெஞ்ச் இல்லங்க. இல்ல ப்ரோ, ஒரு டீம் மொமெண்டம்ல இருந்து வரப்போ ஆப்வியஸ்லி தெரியாதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஃபேக்டர். அடுத்து நம்ம வந்து ஆர்சிபி வந்துருவோம். ஆர்சிபி 11 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க, 16 பாயிண்ட்ஸ். இன்னும் 3 மேட்ச் இருக்கு. KKR, SRH, லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஜாஸ் ஏசல்வுட் அவர் தான் அவைலபிளா இல்லை அப்படிங்கிறது அது பெரிய ஒரு ப்ளோ தான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு ஜாஸ் ஏசல்வுட் தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. எல்லா பேஸ்லயும் பவுலிங் போட்டாரு. பவர் பிளேயா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸா இருக்கட்டும், எம்ஐ எப்படி ஒரு பும்ரா யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஜாஸ் ஏசல்வுட் கூட்டுவா, விக்கெட் ஒன்னா அவர் கூட்டுவா, விக்கெட் விழுவுங்கிற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் வந்து பிளே ஆஃப் வரையும் அவைலபிளா இருக்க மாட்டாருன்னு இப்ப சொல்றாங்க. மேபி பிளே ஆஃபுக்கும் அவைலபிளா இருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆர்சிபியோட அபிஷியல் பேஜ்லயும் அதை பத்தி எந்த நியூஸும் இல்ல. சில அவுட் சைட் சோர்சஸ் வந்து பிளே ஆஃப் வந்துருவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டில் அங்க கொஸ்டின் மார்க். பிளே ஆஃப் வரையும் இங்கிடி தான் இருப்பாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருந்தவர் தான் சிஎஸ்கே கூட பவுலிங் போட்டாரு. பட் ஸ்டில் ஜாஸோட கிளாஸ் அந்த குவாலிட்டி வந்து இங்கிடியால ஃபில் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பேக் பண்ணி தான் ஆகணும். ஃபேவரட் டீம் இங்கிடி பவுலிங் போடுறாருங்கும் போது பேக் பண்ணுவேன். பட் பிக்கர் ஷூஸ். நான் வந்து பஞ்சாப் எப்படி ஒரு யான்சன் சொன்னா அதை விட ஹையஸ்ட் இம்பாக்ட் வந்து ஆர்சிபிக்கு ஜாஸ் ஏசல்வுட் மிஸ் பண்றதுதான். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இப்போ ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கால வந்து அந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் will not be available for the playoffs அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே அதுக்கப்புறம் will be available ஏதோ ரிப்போர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பட் மோஸ்ட்லி நான் படிச்ச வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வந்து will not be available தான் படிச்சேன். அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஸ்குவாட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக்லி நிறைய பிக் நேம்ஸ் எல்லாம் இருக்காங்க டெஸ்ட் ஸ்குவாட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஷ் ஹெசல்வுட்டா இருக்கட்டும், நம்ம சொல்ற மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ் பத்தி பேசணும். சோ இவங்க எல்லாருக்குமே ஆஸ்திரேலியன் போர்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிளேயர்ஸோட விருப்பத்துக்கு நாங்க விட்டுறோம், இட்ஸ் தேர் டிசிஷன் டு பார்ட்டிசிபேட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு அதான் ப்ரோ, இன்கேஸ் வந்து இப்போ அவைலபிலிட்டி வந்து பிளேயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்கிலீஷ், ஜாஷ் ஹெசல்வுட் எல்லாருமே பிளே ஆஃப் ஆடுவாங்க. பட் இன்கேஸ் இப்போ ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு கால் ஆஃப் கூப்பிட்டாங்க திரும்ப அப்படின்னா they won't be available. ஸோ அதுதான் இன்னுமே வந்து அந்த கிளாரிட்டி இல்ல என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஹேசல்வுட் வந்து கண்டிப்பா ஆர்சிபி மிஸ் பண்ணுவாங்க, அதுல வந்து டவுட்டே கிடையாது. பட் நானும் வந்து ரகுமான் சொன்ன மாதிரி நானும் சில ரிசோர்ஸ் எல்லாம் பார்த்தேன், வந்துருவாரு அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல, ஏன்னா அவர் சோசியல் மீடியா எதுலையுமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம முடியும் தெரியல. அதுவும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். இப்போ டீம் நேஷனல் டியூட்டின்னு வந்துருச்சுன்னா, அதுவும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படின்றப்ப பிளே ஆஃப்ஸ் அவர் வருவான்னு சொல்லியிருந்தாலும் அந்த 10 days கேப்ல திரும்பி ஃபைனலுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வரமாட்டார் தான் என்ன பொறுத்த வரையும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இங்கிடி நீங்க என்னதான் அடி வாங்கியிருக்காரு பாஸ்ட்லாம் சொன்னாலும் இந்த சீசன் எடுத்து பார்த்தா ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு. அதுவும் செம பர்ஃபார்மன்ஸ், மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ். அதுல அவரோட ஸ்பெல் தான் வந்து மெயினா ஒரு சேஞ்ச் ஓவரா இருந்தது. ஸோ இங்கிடியா ட்ரஸ்டபிளா தான் இருக்காரு ஒரு மேட்ச் வச்சு பார்க்கும்போது. ஸோ டெஃபினட்டா அவர் நல்லா போவார்னு நினைக்கிறேன். ஹேசல்வுட் இல்லாததை ஒரு ஆள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் கேன் மேனேஜ், ஆர்சிபி கேன் மேனேஜ்.
இல்ல இங்கிட்ட எப்பவுமே அந்த விக்கெட் டேக்கிங் நாக் ஒண்ணு இருக்கு ப்ரோ. அதுவுமே வந்து நான் நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். எப்பவுமே அந்த விக்கெட் கார்னர்ல இருப்பாரு. எஸ் ரன்ஸ் போர் ஆக்சுவலி தப்பா எடுத்துக்காங்க. எனக்கு இங்கிட்டாலே அந்த கேரன் போலாட அந்த சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ல தனியா போட்டு போலப்பாரு அதான் ஞாபகம் வராரு. பட் ஸ்டில் யா அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணிருக்காரு. சோ அப்ரிஷியேட் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி ஹி வில் டெலிவர். இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ கொஞ்சம் கன்சிஸ்டன்டாவும் இருக்காரு ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுவாரு, வைடு போடுவாரு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுவாரு. கன்சிஸ்டன்டா இருக்கு. நோ பால் போடுவாரு. இப்ப நல்லா கன்சிஸ்டன்டா இருக்காரு. கரெக்டா லைன் எல்லாம் போறாரு. நிறைய வேரியேஷன் காட்டுறாரு. அந்த வேரியேஷன் வச்சுக்கிட்டே கொஞ்சம் டீசெண்டா போறாரு. வைட் எல்லாம் எதுவும் போடாம இந்த ஸ்லோ ரன்ஸ் எல்லாமே கரெக்டான பிளேஸ்ல பிளேஸ் பண்றாரு. சோ ஒரு நல்ல ரிதம்ல தான் இருக்காரு. இது அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா ஆர்சிபிக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான். இல்ல என்ன ஆர்சிபி பத்தி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ப்ரோ, அவங்கள்ட்ட எல்லா பிளேயர்ஸுமே மத்த மீன் ஹெசல்வுட் தவிர மிச்ச பிளேயர்ஸ் இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஒரு ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும், இல்ல டிம் டேவிட் ஃப்ரம் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், சோ ரொமாரியோ ஷெப்பர்டுமே வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து அவைலபிள்ங்கிறது ஒரு நல்ல ஃபேக்டர் தான். சோ மத்த டீம்ஸை விட ஜேக்கப் பெத்தல் வந்து பிளே ஆஃப் அவைலபிள் இல்லங்கிறாங்க. ஆனா ஃபில் சால்ட் இருப்பாருன்னு சொன்னாங்க. சோ அதான் எப்படியுமே ஃபில் சால்ட் ஆர் பெத்தல் டாஸ் அப் தான். யாராவது ஒருத்தர் தான் ஃபைண்ட் த பிளேஸ் இந்த 11. இன்னொன்னு வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுவாங்க, டிம் டேவிட் ஆடுவாங்க அண்ட் ஒரு பவுலர். சோ அப்படிங்கிறப்போ அந்த காம்பினேஷன் pretty much சார்ட்டட் தான். சோ ஹோப்ஃபுல்லி அந்த ஹெசல்வுட் இதை மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னா பேட்டிங் வந்து பெருசா அஃபெக்ட் ஆகாதுங்கிறது என்னோட தாட். எனக்கு நம்ம பேசுற மீன் போட்டிருந்தானே அதான் ஞாபகம் வருது. மலையில ஆட்டம் போட்டுட்டு 2 மேட்ச் எனக்கு ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்க போறா இருந்தாரு. பாத்தீங்கன்னா டைவ் பாத்தீங்கன்னா இல்லையா, அப்படியே தண்ணி தண்ணி சுறா விதை மாதிரி பறக்கிறாருங்க. ஜட்டியோட ஆடிட்டு இருக்காரு மலையில. ஆளு ஜாலியா பெங்களூர் மலையில. ஏன் நாளைக்கு மேட்ச் என்ன நடக்கும் போது எல்லாம் ஆல்ரெடி வெதர் ஃபோர்காஸ்ட் கொஞ்சம் பேடா தான் இருக்கு. தேவ்தூத் படிக்கல் வந்து இந்த ஒரு கண்டிஷனுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு இன்ஜுரின்ட்டு வெளில போயிட்டாரு. அவருக்கு பதிலா வந்து மயாங்க் அகர்வாலை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. மயாங்க் அகர்வால் விளையாடுவாரா இல்ல ஸ்வஸ்திக் சிக்கார் விளையாடுவாரான்னு தெரியல. பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரையும் மயாங்க் அகர்வால் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தோணுது. பட் அப் டு ஆர்சிபி. அதே மாதிரி ரஜத் பட்டிதாருக்கு வந்து ஃபிங்கர் இன்ஜுரி இருந்துச்சு. அடுத்த மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஜிதேஷ் சர்மா தான் கேப்டன்சி பண்றதா இருந்ததா அந்த அபிஷியலாவே போட்டிருந்தாங்க அவங்களோட வீடியோல. இப்ப வந்து இந்த ஒரு பிரேக் வந்து ரஜத் பட்டிதாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் ஃபிங்கர் இன்ஜுரி எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நெட்ஸ்ல கூட பயங்கரமா பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்கும் போது அவரோட ஃபார்ம் தான் ஒரு கன்சர்ன். திருப்பி அதையும் கேதர் பண்ணிட்டாருன்னா வில் பி குட். அதான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்டும் இன்ஜுரியில இருந்தாரு, அவரும் இப்ப ரெக்கவர் ஆயிட்டாரு. எந்த அளவுக்கு இந்த ஒரு கேப் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கோ அதே அளவுக்கு ஜாஸ் ஹேஸ்லவுட்டோட அவைலபிலிட்டியும் கொஸ்டின் மார்க் ஆயிருச்சு. நாளைக்கு மேட்ச் வந்து கொல்கட்டா, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் லக்னோலாம் ஆடுறாங்க. சோ பெருசா வந்து டஃபர் ஆப்பனன்ஸ் கிடையாது. இப்ப டெல்லி வந்து பாத்தீங்கன்னா மும்பை பஞ்சாப் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி டஃபர் ஆப்பனன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் ஐபிஎல்ல எனி டீம் கேன் அப்செட் எனி டீம். சோ வந்து ஈக்குவல் கான்டெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு மேட்ச் சின்னசாமியில வில் பி க்ரூஷியல் ப்ரோ. நாளைக்கு வந்து கொல்கட்டாக்கு வந்து ஒரு மஸ்ட் வின். ஏன்னா எஸ் நம்ம பிளே ஆஃப் போலன்னு சொன்னாலும் மேத்தமெட்டிக்கலி தே வில் பிலீவ் நம்மளாலையும் முடியும்னு சொல்லிட்டு. So KKR will go all guns blazing. So நாளைக்கு மேட்ச் நடந்துச்சுன்னா பயங்கர நல்லா இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா KKRக்கு they have no other go. இல்ல மழை வருமா என்னங்கிறது தெரியல. ஹோப்ஃபுல்லி rain doesn't spoil the party. அப்படி நாளைக்கு KKR ஜெயிச்சுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. டோர்னமெண்ட் கோயிங் ஃபார்வர்ட் will be great அப்படிங்கிறது என்னோட தாட். ஏங்க நீங்க சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் சிரிச்சுட்டு இருக்கீங்க? I'm watching கண்ணாலே சொல்றான். ஓகே, அதுதான் ராயல் சேலஞ்சர்ஸோட சான்சஸ். அடுத்த ஒரு 3 கேம் இருக்கு. அதுல அட்லீஸ்ட் 2 கேம்ஸ் அவங்க வின் பண்ணுவாங்க. இருக்கிற குவாலிட்டிக்கு வின் பண்ணாங்கன்னா டாப் 2ல பினிஷ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஸ்மித்யன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த டீம் வேணா அஃபெக்ட் பண்ணலாம். பார்ப்போம் எப்படி போகுது டோர்னமெண்ட்னு. ஸோ அடுத்து வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்துருவோம். லாஸ்ட் மேட்ச் வந்து எம்ஐயோட வின் பண்ணாங்க. அந்த மேட்ச் ரொம்ப பயந்துட்டே இருந்தா, பட் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு மேட்ச் இருக்கு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஒரு மேட்ச் இருக்கு, சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் இருக்கு. அவங்களும் 11 மேட்சஸ் விளையாடி 16 பாயிண்ட்ஸோட டாப் ஆஃப் த டேபிள்ல வந்து ஃபர்மா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜாஸ் பட்லர் பிளே ஆஃபுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஜிடியும் டாப் 2ல முடிக்கிறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. இன்னும் என்னன்னா ப்ரோ, ஒரு ஆட்டோ வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஜிடி வந்து ஒரு ஆட்டோ மாதிரி தான். அந்த 3 சக்கரம் தான். ஃப்ரண்ட்ல சாய் சுதர்ஷன், பின்னாடி கில்லும் பட்லரும். அதுல ஒரு சக்கரத்தை கழட்டி கொண்டு போய் கைலாங்கடையில போட்டாங்கன்னா அந்த ஆட்டோ எப்படி ஓடும்? அந்த கதையா தான் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே ஸ்பாயில் ஆக போதோ அப்படின்ட்டு பயமா இருக்கு. பிளே ஆஃப்ல இவரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, குசால் மெண்டிஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சொல்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்க பிளேயர்ஸோட குவாலிட்டிங்கிறது வந்து வராது. அதுவும் ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் ஐபிஎல்ல இருக்க குவாலிட்டிக்கெல்லாம் ஈடே கொடுக்க முடியாது. இது வந்து என்னை பொறுத்தவரையும் பெரிய மிஸ்னா அது குஜராத் டைட்டன்ஸுக்கு தான். அதுவும் அவங்க டாப் 3 பேருமே 500 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு 500 தூக்குறாங்க. இப்ப ரொம்ப டிசப்பாயிண்டட்.
ஜிடி பத்தி இல்ல அந்த சூரி டெம்ப்ளேட் தான் வருது எனக்கு பட்லர் அண்ட் குஷல் மெண்டிஸ். பட் டியூ ரெஸ்பெக்ட் டு குஷல் மெண்டிஸ், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அஃபெண்ட் ஆகாதீங்க. அவ்வளவு ஹார்டா போனா அவரும் கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீலங்கா. கரெக்ட் ப்ரோ, பட் பட்லர் இஸ் டிஃபரண்ட் பீஸ்ட். புரியுது ப்ரோ, இப்போ கம்பேர் பண்ணா ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காரு ஓகே, பட் நீங்க அந்த டெம்ப்ளேட் அது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. ஓகே இல்ல ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பட்லர் வந்து கிரேட்டஸ்ட் T20 பேட்டர்ஸ் எவர் இன் கேம் அப்படின்னா அதுல பட்லர் வில் ஸ்டாண்ட் டால் ஈக்குவலி. யாரெல்லாம் வந்து நீங்க டாப் 10 லிஸ்ட்ல போடுறீங்களோ அது ஈக்குவலா பட்லரும் வச்சுப்பாரு. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் சொன்னேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா தலைவா, அதான் இப்ப நம்ம ஜிடி வந்து நம்ம மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பிளேயர் மேல ஹைலி டிபெண்டா இருக்கிறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு டீமுக்கு வரும். அவங்க வந்து சோஃபார் அவங்களோட ஸ்ட்ரென்த் காடி சூப்பரா பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகே தான். பட் அந்த மிடில் ஆர்டர் வந்து இனிமே வந்து வில் பி ஈவன் மோர் எக்ஸ்போஸ்டுங்கிறது என்னோட ஃபர்ம் பிலீஃப். ஏன்னா பட்லர் ஒரு 2 ஹோல்ட் பண்ணிட்டாரு, இவ்வளவு நாள் வந்து அந்த வாய்ட் தெரியலன்னா அதுக்கு ஒரு பட்லர் ஒரு மேஜர் ரீசன். கில் அண்ட் சாய் ஸ்டார்ட்க்கு அப்புறம் இனிமேல் வந்து அந்த ஸ்பாட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிறது என்னோட ஃபர்ம் பிலீஃப். ஸோ ஒரு பிளேயர் மேல ஹைலி டிபெண்டா இருந்தா ஆப்வியஸ்லி இதெல்லாம் நடக்கும். ஸோ மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஓவரால் வந்து ஒரு டீமா ஒரு பிளேயர் மேல டிபெண்டா இல்லாம ஆடுறதுனால அந்த விஷயத்தை தப்பிச்சிருவாங்க. பட் இந்த ஃபேக்டர்ஸ்ல வந்து பேட்டிங் வைஸ் பவுலிங் வைஸ் ஜிடி 100 out of 100 தான். ரபாடா இல்லாம கூட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பியூர்லி ஆன் பேட்டிங் வைஸ் இங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிறது என்னோட தாட். டெஃபினட்டா ப்ராப்ளம் வரும், அதுல டவுட்டே கிடையாது. பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் போயிட்டாருன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும், அதுல டவுட்டே கிடையாது. பட் நீங்க சொன்ன மாதிரி பியூர்லி பட்லர் டிபெண்ட் பண்ணி தான் ஜிடி இருந்ததான்னு கேட்டா டெஃபினட்டா நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. அந்த டாப் 3 3 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அதுவும் அந்த ஓப்பனர்ஸ் 2 பேருமே டெக்னிக்கலி செம்ம சவுண்ட் ப்ரோ. 2 பேருமே ஏன்னா ஒரு டெஸ்ட் லெவல்லயும் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரேஷ் ஷாட்லாம் ஆடல ப்ரோ. டெக்னிக்கலா அந்த கரெக்டா கிரிக்கெட்டிங் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுமே இப்பயுமே ப்ரோ அவங்க பட்லர் இருந்த டைம்லயுமே பட்லர் வர்றது வந்து ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான், மோஸ்ட்லி 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் வருவார். அந்த மாதிரி இவங்களே பவர் பிளே ஆடி கொடுத்துருவாங்க. அந்த இனிஷியல் ஓவர்ஸ் எல்லாமே ஆடி கொடுத்துருவாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் ஆட போறாங்க. குஷல் மெண்டிஸ் வந்துட்டு ஒரு 4 ஓவர் டீசெண்டா ஆடி கொடுத்தாலே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்க ஜிடி. எஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் மிடில் ஆர்டர் இருந்தது ரொம்பவே வீக்கா இருக்கு. பட் அதை எக்ஸ்போஸ் பண்ணாம ஆடுறாங்க, அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதான் திரும்பி ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் இப்போ வெளில போறாருங்கும் போது அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிருமோ, அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகும் போது அவங்க மாட்டிக்குவாங்கிறது தான் எனக்கு தோணுது. பட்லர் இருந்தவரை அந்த கவலையே எல்லாம் அவர் பாத்துக்குவாருங்கிற ஒரு ஃபர்ம் பிலீஃப் இருந்துச்சு ஜிடி மேல. அவங்க பர்ஃபார்ம் பண்ணதும் அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருந்து 3 பேரும் ஒரு டீம்ல 500 ரன் அடிக்கிறதெல்லாம் இது இம்பாசிபிள். அதுவும் டாப் 3 இருக்க பிளேயர்ஸ். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அவங்க டாப் 3 வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. நீ சொல்ற மாதிரி 10 ஓவர் வரையுமே சாய் சுதர்ஷன் அண்ட் கில் வந்து ஆடி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வரவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? இதுவரையும் இந்த டோர்னமெண்ட்ல அந்த மாதிரி பெருசா நடக்கல. அதுக்கப்புறம் வரவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணி ஒரு டோட்டலை வந்து ஒரு 200 இல்ல 220 எடுத்துட்டு போய் விடுவாங்களா அப்படிங்கிறது தான் டவுட். நீ எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீ சொல்றல அந்த ரேஞ்சுக்கு வந்து ஜிடி பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டா பெரிய டவுட் தான். பட்லர் இல்லாதது வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஏதாவது ஒரு ஆட் மேட்ச் வந்து ரூதர்ஃபோர்டோ இல்ல குஷல் மெண்டிஸோ மாறி மாறி பர்ஃபார்ம் பண்ணா கூட அவங்க டீசன்ட் பொசிஷனுக்கு வந்துருவாங்கன்னு தோணுது. இல்ல கம்பேரிட்டிவ்லி அதான் ப்ரோ, மோர் தென் வந்து ஒரு டீம் அனலைஸ் பண்றதை விட மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பிளே ஆஃப் கோயிங் டு பிளே ஆஃப். அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து டெஃபினட்டா ஜிடி வந்து doesn't look convincing and promising. அது நீங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதான் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து எக்ஸலண்டா ஆடி இருக்காங்க, அதெல்லாம் நோ டவுட்ஸ். த்ரூ அவுட்டாவே மேட்சை கொண்டு போயிருக்காங்க. பட் 2 ஓப்பனர்ஸை நம்பி ஒரு கேமுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஐ டோன்ட் see that as a great option. ஸோ எனக்கு வந்து நல்ல உடன்பாடு கிடையாது. ஸோ யா ஜிடி வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிறது. இல்ல ப்ரோ, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆன வென்யூஸ்ல பாத்தீங்கன்னா அகமதாபாத்தும் இருக்கு. சுமன் கில் அண்ட் சாய் சுதர்ஷனோட ஆவரேஜ் அதெல்லாம் பார்த்திருக்கோம், கன்சிஸ்டன்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த வென்யூல. சோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஜிடி அவ்வளவு குறைச்சு இற போட்டுற முடியாது. என்னதான் அவங்க வீக் பிரஷர் இருக்கும் ப்ரோ. பட்லர் இல்லாத பிரஷரும் இருக்கும். சொல்ற மாதிரி அதை மைண்ட் பண்ணாம யூஸ்வலா ஆடுற மாதிரி ஆடிடுவாங்க. மிடில் அந்த இப்ப எப்படியுமே ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்ல வந்து ஆட போற பேட்ஸ்மேன் அவ்வளவு ஃப்ரீயா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விட்டு கொடுத்துட மாட்டாரு. குஷல் மெண்டிஸும் ப்ரூவ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுவாரு. ஏதாவது இந்த இப்போ எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் வந்தாலும் ஒரு 4-5 மேட்சஸ் ஆடுவாங்களா ஜிடி, அதுல ஒரு 2 மேட்சஸ் குஷல் மெண்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலே டீம் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கும். இவர் சொன்ன மாதிரிதான் வந்துட்டு அந்த பட்லர் இல்லாத ப்ரெஷர் வந்து கண்டிப்பா கில்லு மேலேயும் சாய் சுதர்ஷன் மேலேயும் இருக்கும். நம்ம விக்கெட்டை விட்டுறக்கூடாதுன்னு ஆடும்பொழுது அவங்க வந்து ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சிருவாங்களோ, அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல திருப்பி அவங்க மேல கொஸ்டின் வந்துருமோங்கிற டவுட் தான் எனக்கு வருது. இப்போ வரைக்குமே பட்லர் பின்னாடி இருக்காரு, சரி நம்ம விக்கெட்டை விட்டாலும் அவர் பாத்துக்குவாருங்கிற ஒரு இதுல வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடினாங்க. என்னதான் அவங்க நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் அந்த மைண்ட் செட்ன்ற ஒண்ணு இருக்குல்ல, அதுலதான் கொஞ்சம் அடி வாங்கிடுவாங்க. ஓப்பனர்ஸும் ஸ்ட்ரைக் ரேட்ல கொஞ்சம் அடி வாங்குமா, அப்புறமேட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வர பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல.
நான் அது அகைன் சொல்ற மாதிரி தான், ஆட்டோல ஒரு வீலை கழட்டுற மாதிரி கழட்டி தூக்கிட்டு இங்கிலாந்துக்கு போறாங்க. தெரியல. இல்ல அதான் ப்ரோ, அதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன மாதிரி தான், ஒரு 7-8 பேட்ஸ்மேன்ஸோட எக்யூப் பண்ணி ஆடுறது தான் என்னோட பிலாசபி ஆஃப் T20 கிரிக்கெட். அதை வந்து ஜிடி இந்த வருஷம் அது இல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் நான் வந்து பட்லர் ஆடி இருந்தாலுமே நான் ஒரு கொஸ்டின் மார்க்கா வச்சிருந்தேன், மேபி பிளே ஆஃப் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் இப்போ பட்லர் இல்லாது கண்டிப்பா சான்சஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்குங்கிறது என்னோட தாட். உங்களோட ஃபைனல் தாட் சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட்லர் இல்லாம கொஞ்சம் வீக்கர் சைடா தான் தெரியுவாங்க. பட் அவங்க எனிஹோ மேனேஜ் பண்ணிருக்காங்க ப்ரோ, திரும்பி மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப தோணுது. பட் பிகஸ்ட் ஸ்டேஜஸ் ஃபைனல்லாம் வருவாங்க, வின் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்குமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த டீம் வச்சுட்டு வின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பொட்டன்ஷியலி அந்த ஓப்பனர்ஸ் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லீட் பண்ணாங்கன்னா சான்சஸ் இருக்கு. அதை விட எக்ஸலண்டா பெர்ஃபார்மன்ஸ் லீக் பண்ணணும், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லீக் பண்ணா சான்சஸ். ஓப்பனர்ஸ் கேம் 15 ஓவர் கொண்டு போனாலுமே ப்ரோ, அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே வந்து அடிக்க ஒரு 5 ஓவர் 60 ரன் அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம், ரூதர்ஃபோர்டுக்கு வந்து ஒரு சில பேர் அந்த டெக்னிக் பார்த்துட்டு கரெக்டா அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அந்த வைட் லைன்ல போடுறாங்க. ஒரு சில பவுலர்ஸ் வந்து அதையுமே ஃபெயில் பண்ணிடுறாங்க. நம்ம பார்த்தோம் ஒரு மேட்ச் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பாடி லைன்ல பஞ்சாப் பவுலர் தான் யாரும் நினைக்கிறேன், பாடி லைன்ல போட்டு அடி வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு 1 or 2 மிஸ்டேக்ஸ் பண்ணாலே அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுவார் ரூதர்ஃபோர்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன வேணா நடக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிடி மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. பார்க்கலாம். அதான் இன்னொரு விஷயம், நம்ம எந்த அளவுக்கு ஜிடியோட பேட்டிங் பத்தி பேசுறோமோ, அவங்க பவுலிங் வந்து டாப் கிளாஸா வச்சிருக்காங்க, சும்மா கலக்குறாங்க. பவுலிங் தான் அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த் என்ன பொறுத்த வரையும். வச்சு சூப்பரா போடுறாங்க. ரஷீத் கான் வேற கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல நல்ல ஃபார்ம் காமிக்கிறாருங்கும் பொழுது அவங்க பவுலிங் வந்து நல்லா இருக்கு. அதான் பேட்டிங்ல என்ன சொதப்பினாலும் பவுலிங் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிலீஃப். அதான் ப்ராப்பர் பிளானிங் இருந்தா மேபி ஆப்போனன்ட்ஸ் would outsmart GT இந்த அப்கமிங் கேம்ஸ் அப்படிங்கிறது என்னோட தாட். மேபி பிளே ஆஃப்ஸ்ல பட்லர் ஆடுறப்ப மேபி எக்ஸ்போஸ் ஆவாங்களா என்னங்கிறது தெரியல. அப்பயுமே எக்ஸ்போஸ் ஆகிறது சான்சஸ் இருக்கு மிடில் ஆர்டர் மேபி. பட் இல்லங்கிறப்போ பிளே ஆஃப்ஸ்ல கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆவாங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ ஜிடி கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல். அதான் நம்ம எல்லா டீமும் பார்த்தாச்சு. ஸோ வந்து நாளைக்கு மேட்சுக்கு ப்ரெடிக்ஷன் வந்துருவோம். நாளைக்கு வந்து ஆர்சிபி விசஸ் கேகேஆருக்கு வந்து இது மஸ்வின் மேட்ச். ஆர்சிபிக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு வெளியில. பட் ஸ்டில் அவங்களும் அந்த டாப் 2 பிளேஸுக்கு தான் விளையாடுவாங்க. ஸோ அதான் 2 பேருக்குமே ஒரு குரூஷியலான மேட்ச் நாளைக்கு. ஸோ உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுங்க, யாரு நாளைக்கு ஜெயிப்பா? இல்ல அதான் நாளைக்கு எனக்கு வந்து கேகேஆர் ஜெயிச்சா டோர்னமெண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது என்னோட தாட். ஸோ ஹோப்ஃபுல்லி சின்ன சாமியில நாளைக்கு கேகேஆர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கோயிங் வித் கேகேஆர் டுமாரோ. என் வேர்ட்ஸ்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன ப்ரூவ் சொல்லுவேன்? அப்படி சொன்னாருமே நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலா ஆர்சிபி அகைன்ஸ்டா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனிடே நான் வந்து கீழே இருக்க டீம் தான் ஜெயிக்கணும்னு விரும்புவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் டாப் 4 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ, அவங்க தான் பிளே ஆஃப் வர போறாங்க. பட் கீழே இருக்க டீம் ஜெயிச்சா ஏதோ ஒரு ஷஃபிள் நடக்கும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ கேகேஆர் தான் நான் சொல்லுவேன். ஐ வுட் எக்ஸ்பெக்ட் கேகேஆர் டு வின். அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. நாளைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம், மழை மட்டும் வரலன்னா நம்ம தாக்குறோம் தூக்குறோம் கேகேஆர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலுவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்புறேன். ஸோ நாளைக்கு வந்து திருப்பி எஸ் தயால் விசஸ் ரிங்கு சிங் பார்க்க முடியும் மழை வரலனா. அதே மாதிரி வந்துட்டு ஹர்ஷித் ராணா விசஸ் மயாங்க் அகர்வால் விளையாண்டாருன்னா ஹர்ஷித் ராணா விசஸ் மயாங்க் அகர்வால் பேண்ட் இதுவும் பார்க்க முடியும். ஸோ வந்து நாளைக்கு மேட்ச் மழை வரலன்னா கொஞ்சம் நல்லா போவோம். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. நான் வந்து ஆர்சிபி தான் பேக் பண்றேன் நாளைக்கு. அதான் நம்ம ப்ரெடிக்ஷனு. ஸோ வந்து நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல வந்து வழக்கம் போல சந்திப்போம். மழை வரலனா, மழை வரக்கூடாது, ஆல்ரெடி மழை பேஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதான் யோசனையா இருக்கு. ஸோ நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், வெல் பிரஜன் அண்ட் ஸ்வித்தியன். பாய்.